வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னா என்ன? நாம் பொதுவாக பேசுகிறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவோம். அதை சொல்லிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கொஸ்டின் அந்த சென்டென்ஸ், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் கூடவே சேர்ந்து கேட்போம். அந்த சின்ன கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக். லுக் அட் த எக்ஸாம்பிள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் அ டாக்டர், ain't I? இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் என்ன? ஐ எம் அ டாக்டர்னா நான் ஒரு டாக்டர். ain't Iனா இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, நான் ஒரு டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பேசுகிறப்ப கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிடுறோம், நான் ஒரு டாக்டர்னு சொல்லிடுறோம், இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு கேட்குறோம். அந்த ஸ்மால் கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஐ எம் நாட் அ டாக்டர். ஐ எம் நாட் அ டாக்டர். ஸோ நான் ஒரு டாக்டர் இல்லை. ஆமை அப்படி தானே? ஆமை அப்படின்னா அப்படி தானே, நான் ஒரு டாக்டர் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பேசுகிறப்ப நார்மலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேட்குறோம். அந்த கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக். இங்கே கொடுத்துருக்க ரெண்டு சென்டென்ஸ்க்கும், அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஐ எம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டர். இங்கே ஐ எம் நாட் அ டாக்டர், நான் ஒரு டாக்டர் இல்லை. ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதில் நாட் இல்லைன்னா அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் ஐ எம் நாட் அ டாக்டர், நாட் இருக்குது, அப்போ அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருந்துச்சுன்னா நம்ம கேட்குற அந்த ஸ்மால் கொஸ்டின் நாட் இல்லாமல் கேட்கணும். ஒரு சென்டென்ஸில் நாட் இல்லைன்னா கேட்குற கொஸ்டின் டேக், அதாவது ஸ்மால் கொஸ்டினில் நாட் ஆட் பண்ணி கேட்கணும். அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ain't I கொடுத்துருக்கோம். ain't Iன்னா என்ன? ஆம் நாட் ஐ, அந்த இதை தான் நம்ம ஷார்ட்டாக ain't I கொடுத்துருக்கோம். அதாவது கொஸ்டின் டேக்கில் நாட் அப்படிங்கிற வேர்டை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதோட ஷார்ட் ஃபார்ம் என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி, இதுதான் இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம நாட்டுன்னு போடாமல் என் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி தான் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கூட கொஸ்டின் டேக் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி நம்ம அதை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்மேட் இருக்குது. அதை சொல்லித்தரேன், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டின் டேக் எதில் பிகின் ஆகணும்? ஆக்சிலரி வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அது பி ஃபார்ம் ஆஃப் வெர்பாகவும் இருக்கலாம், டூ ஃபார்ம் ஆஃப் வெர்பாகவும் இருக்கலாம், ஹேவ் ஃபார்ம் வெர்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மாடல் ஆக்சிலரிஸாகவும் இருக்கலாம். பி ஃபார்ம் வெர்பு இதெல்லாம் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். டூ ஃபார்ம் டூ, டிட், டஸ். ஹேவ் ஃபார்ம் வெர்ப் ஹேவ், ஹேஸ், ஹேட். மாடல் ஆக்சிலரிஸ் இதெல்லாம் வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆக்ட் டு, டேர், நீட், யூஸ் டு. இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்பில் தான் ஒரு கொஸ்டின் டேக் நம்ம தொடங்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்னென்னா, அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் டேக் நெகட்டிவாக இருக்கணும், அதாவது நாட் யூஸ் பண்ணணும். அதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாட் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நாட் இருக்குன்னா நீங்கள் அடுத்ததாக மேக் பண்ணுற கொஸ்டின் டேக் நாட் யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக எழுதணும். ஸோ பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ். See this example. He doesn't like reading. He doesn't அப்படின்ட்டு டஸ்ன்னு கொடுத்துருக்கு, அதாவது ஆக்சிலரி வெர்பு கொடுத்துருக்கு, டூ ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஸோ அந்த ஆக்சிலரி வெர்பில் தான் அந்த கொஸ்டின் டேக் பிகின் ஆகும். அப்போது இங்கே நாட் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போது நெகட்டிவாக இருந்தால் நம்ம பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். அப்போது நாட் போடாமல் நம்ம எழுதணும். அப்போ டஸ்ஸை அப்படியே எடுத்து அந்த சைடு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கு? ஹீ கொடுத்துருக்கு. ஸோ வெர்பை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த சப்ஜெக்டை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டுருங்க. அப்போ டஸ் ஹி, யூ ஆர் கம்மிங் டுமாரோ. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் நாட் இல்லை. அப்போ டேக் எப்படி இருக்கணும்? நாட் இல்லைன்னா நாட் போட்டு எழுதணும். அதாவது பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் தானே எழுதணும். அப்போ இங்கே ஆக்சிலரி வெர்ப் எது? இஸ், ஆர், வாஸ், வேறு எல்லாமே ஆக்சிலரி தானே. இங்கே ஆர் கொடுத்துருக்கு. ஸோ ஆர் கூட நாட் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஆரும் டியூ, யூ ஏன் போட்டிருக்கோம்? அந்த சப்ஜெக்டை தூக்கி அந்த வெர்புக்கு பின்னாடி அப்படியே போட்டுடணும். நீங்கள் ஆக்சிலரி வெர்பு நம்ம எதெல்லாம் பார்த்தோம், அது இருந்துன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடுவீங்க. ஒருவேளை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ இல்லைன்னா சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு, இப்போ ப்ளே கொடுத்துருக்கு, வி ப்ளே அந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் டேக் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். See this example. They saw a snake. இங்கே ஆக்சிலரி வெர்பை கொடுக்கலையே,
டூவும் இல்லை, ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பும் இல்லை, பி ஃபார்ம் ஆஃப் வெர்பும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வெர்பை பாருங்கள், சா, சி, சா, சீன். அப்போ வந்து இது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு வந்து கொடுத்துருக்கு, V2. அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் இருந்துன்னா நீங்கள் வந்து டிட் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துன்னா டூ யூஸ் பண்ணணும். டூ ஆர் டஸ் வந்து யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸில் இருந்துன்னா டிட் வந்து யூஸ் பண்ணணும். தே சா எ ஸ்னேக். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து நம்ம டிட் யூஸ் பண்ணணும். இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ நாட் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால டிட்னு தே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே தே ப்ளே வெல். இதுவும் என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். என்ன டென்ஸில் கொடுத்துருக்கு? ப்ளே வெர்பு. வெர்பு வந்து V1 கொடுத்துருக்கு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதனால நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுறோம். எதனால் நம்ம டஸ் வந்து யூஸ் பண்ணல? இங்கே வந்து சப்ஜெக்டை பாருங்கள், தேன்னு கொடுத்துருக்கு, அதாவது ப்ளூரல் கொடுத்துருக்கு. அதனால ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்பு வந்து டூ தானே, அதனால அதை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டஸ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி ப்ரொனோனா இல்லாமல் ஷீலா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துருந்துன்னா நீங்கள் வந்து அந்த நேமை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஷீலா வந்து பாய் ஆர் கேர்ள், ஹீ ஆர் ஷீ தானே, அப்போ வந்து நீங்கள் ஷீ யூஸ் பண்ணணும். ஒருவேளை வில்லேஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில்லேஜர்ஸ் அப்படின்னா என்னது? ப்ளூரல். அப்போ வந்து அது தே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை வந்து ப்ரொனோனா சேஞ்ச் பண்ணி தான் கொஸ்டின் டேக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நேமிங் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். ஸோ இந்த மாதிரி ப்ரொனோனில் எந்த ப்ரொனோன் வந்து அதுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கொஸ்டின் டேக் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபோர்த் ரூல் என்னென்னா, நாட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? கொஸ்டின் டேக்கில் நம்ம நாட் யூஸ் பண்ணோம்னா என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டீன்னு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், டு நாட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா டோன்ட். ஆம் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்? எயின்ட். ஆம் நாட்டுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். எயின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். வாஸ் நாட்னா வாசன்ட். மே நாட்னா மேயே அப்படியே எழுதிட்டு என் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டி, மெயின். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்புக்கும் நாட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த 4 ரூல்ஸ் தான். என்னதெல்லாம்? ஆக்சிலரி வெர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கொஸ்டின் டேகுக்கு. சப்ஜெக்டை அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். மூணாவது என்ன பார்த்தோம்? நாட்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அதோட ஷார்ட் ஃபார்ம் என் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டி, அதை தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நேமிங் வேர்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த நேமை வந்து ப்ரொனோனா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த 4 சிம்பிள் ரூல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லெட் அஸ் see more examples. Look at the example. It is all a mistake. ஸோ இங்கே வந்து இஸ் வந்து ஆக்சிலரி வெர்ப். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, நம்ம நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். அப்போ நாட் யூஸ் பண்ணோம். அப்போ isn't it. கனி வாஸ் நாட் ப்ரெசன்ட். இங்கே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ பாசிட்டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணோம். கனி வந்து ஷீ, அப்போ ஷீ அப்படி எழுதிடலாம். வாஸ் ஷீ. கமல் இஸ் நாட் டயர்ட். இங்கே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்போ பாசிட்டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணோம். ஆக்சிலரி வெர்ப் எது? இஸ். அப்போ இஸ் ஹீ. யூ கேன் டிரைவ் அ கார். கேன் மாடல் ஆக்சிலரிஸ் கொடுத்துருக்கு, அதை வந்து கான்டியூன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து கேன் கொடுத்துருக்கு, நம்ம கேனை அப்படியே எழுதிட்டு வந்து நம்ம நாட் யூஸ் பண்ணல, கான்டியூன்னு தான் கேட்குறோம். அதே மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் டேகுக்குன்னு காமிக்கிறேன். ஆம் நாட்டுன்னு கொடுத்துருந்தோன்னு நம்ம பார்த்தோம், அதை வந்து எயின்ட்னு மாற்றணும். வில்லுன்னு கொடுத்துருந்தா அதை வந்து வில் நாட்டை வந்து எப்படி மாற்றணும்? ஓன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஷால் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஷாண்ட்னு யூஸ் பண்ணணும். இந்த 3 திங்ஸும் மைண்டில் வச்சுக்கோங்க. See this example. சச்சின் வில் டெல் த மேட்டர். இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வில் வந்து எப்படி மாறுது? ஓன்ட்டாக மாறி இருக்கு. ஓன்ட் ஹீ. ஏன்னா ஹீ எதுக்கு கொடுத்துருக்கு? சச்சின், ஹீ இஸ் அ பாய். தே ஷால் கோ. ஷாண்ட் தே. ஸோ ஷால் வந்து எப்படி நாட்டாக யூஸ் பண்ணணும்? ஷாண்ட் தேன்ட்டு யூஸ் பண்ணணும். இஃப் யூ கீப் திஸ் 4 ரூல்ஸ் இன் யுவர் மைண்ட், யூ கேன் ஈஸிலி மேக் கொஸ்டின் டேக். உங்களுக்கு கொஸ்டின் டேக்னா என்ன, எப்படி மேக் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.